எல்லாருக்கும் வணக்கம். முருகப்பெருமானோட 6 புனிதமான படைவீடுகளை பத்தி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா அதையெல்லாம் வெறும் கோவில்களா பார்க்காம ஒரு கடவுளோட வாழ்க்கை வரலாற்றோட ஒவ்வொரு அத்தியாயமா பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க இன்னைக்கு நாம அதான் பண்ண போறோம். வாங்க இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு கோவிலும் முருகனோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைய, ஒரு முக்கியமான சம்பவத்தை குறிக்குது. வாங்க அந்த தெய்வீக கதைய ஒன்னொன்னா விரிச்சு பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்திலையும் முருகனோட பயணத்தை அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகள் வழியா நம்ம பார்க்க போறோம். அவரோட வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் இந்த கோவில்கள் எப்படி பிரதிபலிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். அறுபடை வீடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற 6 முக்கியமான கோவில்களை சொல்றது. இதுல ஒவ்வொரு கோவிலும் முருகப்பெருமானோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தோட அடையாளம். முருகனோட கதை எங்க தொடங்குதுன்னா, அவர் ஒரு பெரிய வீரனா, தேவர்களையெல்லாம் காப்பாத்துற ஒரு தளபதியா உருவாகிறதுல இருந்துதான். அவரோட வாழ்க்கையோட இந்த முதல் கட்டம் போர்க்களத்துல ஆரம்பிச்சு கல்யாண மேடையில முடியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அலைகள் ஆக்ரோஷமா மோதுற ஒரு கடற்கரை. அங்க அசுரன் சூரபத்மனுக்கும் தேவர்களோட சேனாதிபதியான முருகனுக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. திருச்செந்தூரோட ஸ்பெஷாலிட்டியே அதோட இந்த கடற்கரை அமைப்பு தான். சூரபத்மனோட தோல்விங்கிறது வெறும் அழிவு மட்டும் இல்ல. முருகன் என்ன பண்றார்னா, அவனோட அகந்தைய அழிச்சு அவனை தன்னோட வாகனமான மயிலாகவும் கொடையில இருக்கிற சேவலாகவும் மாத்திக்கிறார். இது தீமைய அழிச்சு ஆட்கொள்ற அந்த தெய்வீக கருணைக்கு ஒரு சூப்பரான உதாரணம். போர்க்களத்தோட அந்த ஆரவாரம் எல்லாம் முடிஞ்சு இப்போ வெற்றி கொண்டாட்டத்துக்கு கதை நகருது. அடுத்த புனித தலம் ஒரு தெய்வீக திருமணத்துக்கு சாட்சியா நிக்க போகுது. திருப்பரங்குன்றம் இது சாதாரண கோவில் கிடையாது. இது ஒரு குடைவரை கோயில். அதாவது ஒரு பெரிய பாறையே கொடைஞ்சு செஞ்சிருக்காங்க. இங்கதான் போரில் ஜெயிச்சதுக்காக இந்திரன் தன் பொண்ணு தேவானியே முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு. இதுவரைக்கும் ஒரு வீரனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மணமகனா இருந்த முருகன் இப்போ அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. அவர் துறவற பாதையை தேர்ந்தெடுக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான். நாரதர் கொண்டு வந்த ஒரு ஞானப்பழம். அதுக்காக அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு போட்டி. பழம் அண்ணன் விநாயகருக்கு கடிச்சதும் கோபத்துல முருகன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆண்டியா இந்த மலையில வந்து நிக்கிறார். அப்போ சிவன் வந்து அவரை சமாதானப்படுத்தி ஞானப்பழமே நீதான் அப்படிங்கிறார். அந்த பழம் நீங்கிற வார்த்தை தான் காலப்போக்குல பழனியாச்சு. பழனி மூலவர் சிலைக்கு ஒரு மர்மமான தனிச்சிறப்பு இருக்கு. அது வெறும் கல்லுல செஞ்ச சிலை கிடையாது. போகர்னு ஒரு மகா சித்தர் 9 விதமான விஷங்களை வச்சு அதை உருவாக்கியிருக்காரு. நவபாஷாணம் பேர்லே இருக்கு. நவன்னா 9, பாஷாணம்னா விஷம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். 9 கொடிய விஷங்களை போகர் மாதிரி ஒரு பெரிய சித்தர் சரியான விகிதத்துல கலக்கும்போது அதுவே நோய்களை தீர்க்கிற ஒரு மகா மருந்தா மாறுது. அதனாலதான் அந்த சிலை மேல பண்ற அபிஷேக பொருட்களுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு இன்னிக்கும் நம்புறாங்க. துறவியா இருந்த முருகன் இப்போ குருவா மாறப்போறார். அதுவும் யாருக்கு? தன்னோட அப்பாவுக்கே. வாங்க அந்த அற்புதமான நிகழ்வை பத்தி பாப்போம். பிரம்மா படைப்புக் கடவுள்ங்கிற கர்வத்துல சின்ன பையனா இருந்த முருகனை மதிக்காம போறார். முருகன் உடனே அவரை நிறுத்தி படைப்புக்கே ஆதாரமான ஓம்காரத்தோட அர்த்தம் என்னன்னு கேக்குறார். பிரம்மாவுக்கு பதில் தெரியல. ஞானம் இல்லாம படைப்புக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி முருகன் பிரம்மாவை ஜெயில்ல போட்டுட்டார். இந்த ஒரு மொமெண்ட் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்ல. இந்த பிரபஞ்சத்துக்கே குருவான அந்த சிவபெருமானே தன் பையன்கிட்ட இருந்து ஞானத்தை கத்துக்க ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அடக்கமா உட்கார்ந்திருக்காரு. சுவாமிமலையில நடந்த இந்த சம்பவத்தால தான் முருகன் தன் அப்பாவுக்கே சுவாமி ஆனார். அதனாலதான் அவருக்கு சுவாமிநாதன்னு பேரு. துறவரம் ஞானம்னு உச்சத்துக்கு போன பிறகு முருகனோட பயணம் இப்போ அன்பு, தெய்வீக விளையாட்டுகள்னு வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது. கடைசி 2 படைவீடுகள் முருகனோட இன்னொரு பக்கத்தை நமக்கு காட்டுது. ரொம்ப அமைதியான விளையாட்டுத்தனமான ஒரு முருகன். இங்க அவர் கோபம் தணிஞ்ச காதலனா, அப்புறம் விளையாட்டு மூலமா ஞானம் சொல்லித்தர ஒரு குருவா இருக்கார். திருத்தணி சூரபத்மன் கூட சண்டை போட்ட அந்த ஆக்ரோஷம் எல்லாம் அடங்கி முருகன் சாந்தமான இடம் இதுதான். தணிகைனாலே கோபம் தணிறதுன்னு அர்த்தம். இங்கதான் அவர் வேடர்குல பொண்ணான வள்ளிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். பழமுதிர் சோலையில நடந்த ரொம்பவே பிரபலமான ஒரு கதை இது. ஔவையார் ரொம்ப டயர்டா ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அவங்க கிட்ட ஒரு புதிர் போடுறான். ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு புதிர். ஔவையார் கீழே விழுந்த பழத்தை எடுத்து மண்ணை ஊதி தட்டும்போது அந்த பையன் கேக்குறான், பாட்டி பழம் சுடுதான்னு. அந்த நிமிஷம் அவைக்கு புரியுது, நாம படிச்ச புத்தக அறிவு வேற, அனுபவ அறிவு வேறன்னு.
ஒரு பெரிய ஞானிக்கே முருகன் ஒரு சின்ன விளையாட்டு மூலமா பாடம் சொல்லி கொடுத்த இடம் இது. சரி, இப்போ இந்த 6 கோவில்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா அது எப்படி ஒரு மனுஷனோட முழுமையான ஆன்மீக பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரி இருக்குன்னு தொகுத்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலத்திலயும் முருகனுக்கு ஒரு ரோல் இருக்கு. திருச்செந்தூர்ல வெற்றி வீரன், திருப்பரங்குன்றத்துல கல்யாண மாப்பிள, பழனியிலெல்லாம் துறந்த துறவி, சுவாமிமலையில அப்பாவுக்கே குரு, திருத்தணியில அமைதியான காதலன், பழமுதிர்ச்சோலையில விளையாட்டு குரு, இப்படி வாழ்க்கையோட எல்லா ஸ்டேஜையும் அவரே வாழ்ந்து காட்டுறார். அப்போ அறுவடை வீடுங்கிறது வெறும் கோவில்களுக்கு போற ஒரு யாத்திரை மட்டும் கிடையாது. அது நம்ம வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு கைடு மாதிரி. ஆக்ஷன்ல ஆரம்பிச்சு அன்பு, துறவு, ஞானம்னு போய் கடைசியில தெய்வீக அருள அடையிற வழிய காட்டுது. இப்போ உங்களுக்கான கேள்வி, ஒவ்வொரு படை வீடும் வாழ்க்கையோட ஒரு கட்டம்னா நீங்க உங்க சொந்த பயணத்துல இப்போ எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.